டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளார போய்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த லோன் ஆப்பில் வந்து நான் இது வரைக்கும் எவ்வளோ லோன் வந்து எவ்வளோ வாட்டி நான் வந்து எடுத்து கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஜென்யூனான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ மேலே வந்து பாருங்கள் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கான்ருக்கு வந்து டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணோன்னா ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி அதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த லோன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நான் எப்போ வந்து லோன் எடுத்தேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபுல் பேஜுமே வந்து இவ்வளோ ஷோவ் ஆகுதுல, இவ்வளோ ஃபுல்லாமே வந்து நான் லோன் எடுத்து வந்து யூஸ் பண்ணதான். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 28 2021 வருஷம் 750 ரூபா வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் ஒவ்வொரு டைமும் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணேன். அந்த டேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து இயரு எல்லாமே அந்த இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்ட்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 17 2023 வருஷம் வந்து நான் லோன் எடுத்திருக்கேன். எவ்வளோனா 1000 ரூபா வந்து லோன் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இருங்க ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுக்குள்ளார போய்க்கலாம். லோன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து 8000 வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் வந்து என்னால் 8000 மட்டும்தான் வந்து லோன் எடுக்க முடியும். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20000 25000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 500 1000 1500 2500 4000 இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை மட்டும் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி லோன் எடுத்துக்கலாம். அதுக்காண்டி தான் வந்து இவ்வளோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு மினிமம் 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8000 ரூபா வரைக்கும் வந்து நான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா வந்து நான் லோன் எடுத்து நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ 2500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். கண்டினியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் லோன் டேர்ம்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து 2 ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 31 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து 62 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்க போகிற அந்த லோன் அமௌண்ட் வந்து 31 நாளில் கட்டி முடிக்கிறீங்களா, அப்படி இல்லாட்டி 2 மாதம் அதாவது 2 இஎம்ஐ கட்டி முடிக்கிறீங்களா, அது 62 நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரே இஎம்ஐயில் வந்து நான் கட்டி முடிச்சிடுறேன். ஸோ அதனால் 31 நாள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நம்ம வந்து டீஃபாக அதை வந்து செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்க போகிற அமௌண்ட்டுக்கு அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தா தான் நம்ம அந்த எடுக்கிற அமௌண்ட் வந்து ஒர்த்தா அப்படிங்கிற போல் இருக்கும். நிறைய பேர் எமர்ஜென்சிக்கு வந்து எடுத்துருவாங்க. நிறையா இன்ட்ரெஸ்ட் வந்து அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கட்டிட்டு கிடப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி லோன் எடுக்காதீங்க. அப்படி லோன் எடுக்கிறதுக்கு சும்மாவே நம்ம வந்து இருந்துடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் 2500 லோன் எடுத்தேன்னா 2241 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து நான் எவ்வளோ கட்ட போகிறேன் அப்படின்னா வந்து 2576 ரூபா வந்து நான் கட்ட போகிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 259 ரூபா வந்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் வந்து 76 ரூபா வந்து எடுக்கிறாங்க. கீழே வந்து அடியில் வியூ லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இஎம்ஐ அதாவது இப்போ எடுக்க போகிற லோன் அமௌண்ட் வந்து நம்ம எந்த மாதத்தில் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டு அப்போயும் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு கண்டினியூ அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து நான் டச் பண்ணிவிட்டு கீழே ஆட் நியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி எனக்கு வேறு ஒரு பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாலும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே